தோட்டத்தில் காளான் மறைச்சிருக்குது, அதை பறித்து சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு மொட்டு காளான் அதை வேறு உடைச்சுட்டுனே. ஆமாம், இந்த காளை எப்படி முளைக்குது? இயற்கையாகவே முளைக்குது. நம்ம எந்த விதையும் போடலை, எப்படி இயற்கையாகவே முளைக்குது? இந்த காளான் வந்து இந்த இலத்தலெல்லாம் மக்கி இருக்கிற இடத்துல இந்த மைசீலியம்ங்கிற ஃபங்கஸ் வந்து அங்கே இருக்கும்போது அது முளைக்குது. இது எப்படி முளைக்குன்னா, மைசீலியம் ஃபங்கஸ் அங்கே இருக்கணும், அதே டைமில் மழையும் பெய்யணும். மழையில் நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால இந்த நைட் டைமில் தான் இந்த காளான் முளைக்கும். இதுக்கு லைஃப் டைம் வந்து ஒரு நாள் தான். அதுக்குள்ளேயே நம்ம கண்டுபிடிச்சி பொறிச்சிடணும். காளான்லாம் எல்லாமே சாப்பிடலாமா இந்த காளான்? நிறைய காளான் சாப்பிடக்கூடாது, ஒரு சில காளான் மட்டும்தான் சாப்பிட்லாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஸ்டெம்மு வந்து நல்லா திக்காக இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் அடியில் இப்போ இதில் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி காளானை பார்த்து தான் சாப்பிடணும். காளான் வந்து ஒரு நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இப்படி தான் பார்த்து சீக்கிரம் பறிச்சிடணும்.